அந்த ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாரான பகவத்பாதர் நரசிம்ம சுவாமியை பற்றியும் ஸ்தோத்திரங்களை எழுதியிருக்கிறார். 2 ஸ்தோத்திரங்களை எழுதியிருக்கிறார். ஒன்று நிசிம்ம பஞ்சரத்னம், 2வது கராவலம்ப ஸ்தோத்திரம். संसार वृक्षम अरवीज अनंतकर्म शाखायुतम कर्णपत्रम अनंत पुष्पम आरोग्य दुःखपरितम चकितम दयालो लक्ष्मी सिंहम अमरेहि करावलंबम प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यासादि भागवत पुंगवहं निवास भक्तानुरक्त परिपालन पारिजात लक्ष्मी सिंहम अमरेहि करावलंबम. இதுபோன்று பல ஸ்தோத்திரங்களை பல ஸ்லோகங்களை லட்சுமி நரசிம்ம சுவாமியை பற்றி எழுதியிருக்கிறார்கள். ஆச்சாரியாருடைய வரலாற்றிலே அந்த லட்சுமி நரசிம்மருடைய ஒரு சரித்திரம் ஒரு முக்கியமான அங்கம். அதாவது ஆச்சாரியாருடைய ஒரு சிஷ்ய நரசிம்மருடைய உபாசகராக இருந்து ஒரு சந்தர்ப்பத்திலே ஆச்சாரியார், அதாவது ஆச்சாரியாருக்கு தான் அந்த மாதிரி கேட்க முடியும்னு சொல்றது சரியா இருக்காது. ஆனா ஆச்சாரியார் தான் அந்த மாதிரி பதில் சொல்ல முடியும்ங்கிறது சரியா. அந்த இடத்துல ஆச்சாரியாருடைய ஒரு சரித்திரத்துல ஒரு வித்தியாசமான வினோதமான லௌகீக வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத ஒரு கோரிக்கைன்னு சொல்லக்கூடாது. அதாவது இப்போ ஆச்சாரியார் தபோமூர்த்தியாக இருப்பதனால, தியாகமூர்த்தியாக இருப்பதனால, அதாவது அவர் கேட்டவனுடைய கோரிக்கை தன்னை பற்றி அவர் யோசிக்கல. ஆச்சாரியார் கேட்டவனுடைய கோரிக்கை இந்த மாதிரி நேரம் இப்படி வாழ்ந்தான் சொல்லி, அதாவது கொடுக்கிற விஷயம் சரி, அதாவது எந்த அளவுக்கு தியாகம், எந்த அளவுக்கு நேர்மை, எந்த அளவுக்கு அந்த சமயத்துல இது அகோபுரத்துல தபஸெல்லாம் ஆச்சாரியார் பண்ணினமும் ஸ்ரீசைலமும் அகோபுரமும் ஆச்சாரியார் விசேஷமாக தபஸ் செய்கிறார்கள். அங்கு நவநாரசிம்மன் என்பதாக விசேஷமான கஷேத்திரங்கள் இருக்கின்றன. நம்முடைய 2 பெரியவர்களும் அந்த அகோபுரத்திற்கு, அதாவது மகாபரிவாருடைய பீடத்திற்கு வந்த 60 வருஷம் நிறைவு சமயத்திலே அந்த அகோபுரத்திற்கு சென்றார். பெரியவா சொன்னார், நான் அகோபுரத்துல இந்த பீதாரோகண சஷ்டிரத்தை பொறுத்த சந்தர்ப்பத்தில் எனக்கு தோன்றிச்சு. இப்படியாக ஆச்சாரியாருடைய வரலாற்றிலே நரசிம்ம சுவாமியுடைய பக்திக்கு ஒரு விசேஷமான ஒரு இடம் இருந்து வருகிறது. அந்த நரசிம்ம ஜெயந்தி மடத்திலேயும் விசேஷமாக செய்யப்பட்டு வருகிறது. சங்கர்